வணக்கம் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் சம்மர், இது சம்மர்னு சொல்லலாமான்னு தெரியல. இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் சீசன் பிகின்ஸ் அபிஷியலி. என்னடா வெஸ்ட் இண்டீஸ் நடந்துச்சு, அது சீரீஸ் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எஸ், அதுவும் ஒரு சீரீஸ் தான், பட் அது ஒரு ப்ரீகர்சர். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராஃபி அடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை எதிர்கொள்ள போறாங்க. 2 டெஸ்ட் ஈடன் கார்டன்ஸ் மற்றும் குவஹாட்டில சந்திக்க போறாங்க. அவங்க தான் கரண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் த WTC மேஸ். ஸ்குவாட் இந்தியா செலக்ட் பண்ணிருக்காங்க. பெரிய மாற்றங்களோ இல்ல ஒரு பெரிய டிஃபரெண்டான சேஞ்சஸோ எதுவும் இல்ல. இந்தியா ஏ ஸ்குவாட் ODI மேட்சுக்கு ருத்துராஜ் கைக்வாட் கம்பேக் பண்ணிருக்காரு. நிறைய பேர் ஏ சீரீஸ்ல கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு கேட்டிருந்தீங்க. ஒன் டே ஃபார்மேட்ல அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை தவிர ரைசிங் ஸ்டார்ஸ் ஒன்று போகுது, அதை தனியா பேசலாம். பட் பீடாக், வெல்கம் பேக் ஆன் த ஷோ. பீடாக், டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்க போது இந்தியா ஸ்குவாட பிக் பண்ணிருக்காங்க. ரிஷப் பந்த் கம்பேக் பண்ண போறாரு. லாஸ்ட் கேம்ல ரிஷப் பந்த் பேட்டட் பியூட்டிஃபுல்லி. ரிஷப் பண்டோட கம்பேக், இந்தியாவோட ஸ்குவாடு சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான்ல 1-0 பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாட் ஆர் இனிஷியல் தாட்ஸ்? இல்ல, ரிஷப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒயிட் பால் கிரிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேம்ல ஒரு ஆள்னா கூட யூ ஷுட் பி an automatic choice if he is fit. Hope you agree. ஏன்னா ஸ்டாட்ஸ் டோன்ட் லை. நிறைய இல்லடா, லாஸ்ட் கேம் 4 டே கேம் ஆனா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பகுல் நிஞ்சா விக்கெட், சரியான நாக்கு ஜெயிச்சாங்க. 270 சேஸ் பண்ணி அன்சுல் கம்போஜோ மானவ் சுத்தாரும் 8th விக்கெட்டுக்கு 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். சோ அத பத்தி பேசலாம். ரிஷப் பண்ட் மேட் கம்பேக் ஆல்ரெடி. அதுதான் எங்கிட்டே சொல்றேன் தம்பி, பால் பை பால் பாக்குற ஆள் நான். அதை 195 for 6ல இருந்து ஒயிட் பால்னு சொன்னேன், அதனால சொன்னேன். அதனால ரிஷப் பண்ட் ஓகே. நான் இன்னொரு இதை சொல்ல போறேன். பிரில்லியன்ட் ஸ்குவாட் செலக்ட் பண்ணிருக்காங்க இந்தியா. நான் அடிக்கடி செல்லமா ஒருத்தரை சொல்லுவேன், சைடு எடுத்து சாப்பிட்டா பேசினா சரத்பாபுன்னு நினைச்சு எட மெயின் வில்லனே அவருதான்டா அப்படின்ற மாதிரி பெங்காலுக்கு 2 பக்கமும் விட்டு சீம் பொசிஷன் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு அவர் போலிங் போட்டுட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப் ஆல்சோ டிசர்வ் டு பி இன். he bowled brilliantly in England. ஆகாஷ் தீப் ஃபிட் ஷமி. ஐ வுட் ஹவ் கான் வித் ஷமி. அந்த ஒரே ஒரு மன வருத்தம் தான் எனக்கு. ஆனஸ்டா சொல்லிட்டேன். இத நீங்க சொல்லுங்க. மத்தபடி they have picked up a brilliant squad. இல்ல, ஆக்சுவலி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரவுண்ட் அப்னு ஒரு எபிசோட் பண்ணோம். வெங்கடா ட்வீட்ஸ் வந்திருந்தாரு, நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெங்கட் வந்திருந்தாரு. அவர் அதுல பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ஹியர் சேஸ் தட் தே ஹவ் கான் பாஸ்ட் முகமது ஷமி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முகமது ஷமியா ஆகாஷ் தீபாங்கிற செலெக்ஷன் கொண்டம்லாம் ரொம்ப தவறான பேச்சு. ஏன்னா இரு, ஜஸ்ட் வெயிட், அவங்க என்ன சொல்றாங்கிறத நான் சொல்றேன், அதுக்கப்புறமா அவர் சொன்னதை நான் அப்படியே ரிப்பீட் பண்ண போறேன். முகமது ஷமியை செலக்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறதுலாம் கொஸ்டினே கிடையாது. என்னன்னா முகமது ஷமியால லாங் ஸ்பெல்ஸ் போட முடியுதா, அவர் ஃபீல்டுல கன்சிஸ்டன்டா நிக்கிறாரா, ஈஸி போலிங் அட் இஸ் ஃபுல் டில்ட். என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பெல்ஸ் எல்லாம் வேற வேற ஸ்பீட்ஸ்ல இருக்கு, அந்த ஃபுல் டில்ட்ல போடல, நிறைய ஆஃப் த ஃபீல்டு போயிடுறாரு. சோ அதெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்கோர்ஸ் பர்ஃபார்மன்சஸ் ஆர் தேர் டு பி கன்சிடர்ட். நீயே சொல்லு அத மாதிரி. எனக்கு நான் க்ளோஸா எவ்வளவு தடவை ஃபீல்ட விட்டு போனாருன்னு கேட்டேன், எங்கிட்ட பதில் இல்ல. பட் ஆனா செலக்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாங்க அப்படின்னா, டெஸ்ட் மேட்ச்ல நீ அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நீ சான்ஸ் எடுக்க முடியாது, ஒரு பிளேயர் வச்சு பிரேக் டவுன் ஆயிடுவார்னு. பட் பியூர்லி ஆன் விக்கெட்ஸ் நம்ம போறோம், பர்ஃபார்மன்ஸ்ல போறோம்னா ஷமி டிசர்வ்ஸ் டு பி தேர். பட் the selections are clearly indicating that either they are expecting more from Shami or they have moved on ahead of Shami. இதான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. Maybe moved on. See, everyone's decision has to be respected. நான் இங்க உட்காந்துட்டு குத்தம்லாம் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு வார்த்தையை கரெக்டா சொன்னீங்க, ஷமி அட் ஃபுல் டில்ட். ஓகே, ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ஃபுல் மேட்ச் எல்லாம் நான் பார்க்கல. அதனால இப் செலக்டர்ஸ் ஆர் சீயிங் சம் அதர் திங்ஸ். 90 ஓவர் ஃபீல்ட்ல இருக்காரா, என்ன எனர்ஜியில இருக்காரு, லேட்டர் ஆன் தேர்ட் டே ஈவினிங்ல டயரிங் டேல ஒரு 4 ஓவர் ஸ்பெல்லு அந்த ஃபுல் டில்ட் கார்த்தால போட்ட மாதிரி போட முடியுதா, இதெல்லாம் பார்த்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஷமியை நான் ஒரு லேமேனா ஒரு கிரிக்கெட் ஃபாலோயரா நான் சொல்றேன், கேட்கறேங்கும் போது கோடி மக்கள் அந்த கேள்வியை கேட்பாங்கும் போது ஷமி மாதிரி ஒரு ஆளை நீங்க எடுக்கலன்னா என்ன பண்ணணும்? இப்ப நீங்க காரணங்கள் சொல்றீங்க பாருங்களேன், இந்த காரணங்கள்லாம் சொன்னா எல்லாம் இப்படி இருந்துருவாங்க. ஓ, இந்த கிரைட்டீரியா எல்லாம் ஃபில் இன் பண்ணலையா டெஸ்ட் கிரிக்கெட்ல, ஓகே அப்படின்னு. எந்த காரணமுமே இல்லாம இப்ப நீங்க மூட் ஆன் அப்படின்னு சொன்னாங்க. நாட் மெனி பீப்புள் வில் பை தட் தியரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா நீங்களும் கஷ்டமான படிகள் நிறைய கடந்து வந்திருக்கீங்க போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு ஆன்சர் சொல்லிடணும். நாங்க ஃபுல்லா பார்த்தோம்,
இந்த மாதிரி அவரால் 90 ஓவர் நிக்க முடியல, ஸ்பீட்ஸ் அந்த அளவுக்கு குயிக்கா இல்ல. ஏய், ஒரு விஷயம் நான் உனக்கு நல்லா புரியும். இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஷமிங்கிறவர், முகமது ஷமிங்கிறவர் ஒரு பிஸ்தா கிட்டோல் கிரிக்கெட்டர். அக்ரிடா? ஒரு பிஸ்தா கிட்டோல் கிரிக்கெட்டர் கிட்ட என்ன கம்யூனிகேஷன்? இந்த பாருப்பா, இதெல்லாம் இன்னும் நீ ஃபிட் ஆல, இதுல நீ இன்னும் கொஞ்சம் பண்ணணும், உங்ககிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கறோம். அவன்கிட்ட அந்த கான்வர்சேஷன் வச்சா கூட ஒரு செலக்டர் வெளியில வந்து இதெல்லாம் சொல்லிட்டோம் ஆல்ரெடி, இதெல்லாம் தான் பாயிண்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முகமது ஷமி மாதிரி ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வெளியில ஷேர் பண்ண கூடாது. சோ அந்த இன்டர்னலா நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் வெளியில வரவே வராது. நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் என்ன மாதிரி எல்லாம் பாப்பாங்க, ஒரு செலெக்ஷனை என்ன மாதிரி எல்லாம் பாப்பாங்க, ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வரதுங்கிறது வெளில தெரியாது. சோ சம்டைம்ஸ் அது எல்லாத்துக்கும் ஒரே சாயத்தை போட்டு இதுதான் காரணம்னு நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இதுவுமே எனக்கு வெங்கடா ட்வீட் சொன்னாரு. அந்த மாதிரிலாம் தான் இருக்கு, நான் என் காதை வச்சு பார்த்தேன், அந்த விஜய் சொல்லுவார்ல, நான் காதை வச்சு பார்த்தேன் தண்ணி அடியில ஓடிச்சுங்கிற மாதிரி. திஸ் இஸ் வாட் he was telling in that last episode. பட் முகமது ஷமி இல்ல, டெஃபினட்டா லுக்ஸ் லைக் தே மூவ்ட் ஆன். பட் இந்தியா லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங் எட் அகேன். சவுத் ஆப்பிரிக்கா ஏதோ வாய்ப்பு இருக்கா? அந்த ஒரு வின் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் வாய்ப்பு ஏதாவது இருக்கா சவுத் ஆப்பிரிக்காக்கு? எல்லாரும் ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்க மாட்டேங்குங்க. நிறைய பேர் இங்க லோக்கல்ல வந்து ட்வீட் எல்லாம் போடுறாங்க, இந்தியா பிவேர், டோன்ட் கிவ் ஸ்பின்னிங் விக்கெட்ஸ், வி ஹவ் காட் bowlers அப்படின்றாங்க. நானே வந்து நிறைய ட்வீட் போட்டிருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் இந்த வேர்ல்டு ரைட் நவ் கேஷவ் மகராஜ் அப்படின்னு. நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, இதை உங்களுக்கு தான் இந்த லாங்குவேஜ் புரியும், ஏன்னா இந்தியால நீங்க டாமினேட் பண்ணிருக்கீங்க. இந்தியால போலிங் போடணும்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். பாகிஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் கட்டார் முட்டார்னு திரும்பும், பவுன்ஸ் வில் பி ஆன் த ஹையர் சைடு இஃப் யூ போல் அவே ஃப்ரம் த ஸ்டெம்ப்ஸ். ஸ்டெம்ப்ல போட்டீங்கன்னா பகீர்னு ஒரு சில பால் உருளும். இந்தியால உடைய ஆரம்பிச்சது பிச்சுன்னா என்ன லென்த் கரெக்டா போடணும்னு தெரியணும். தெரியாம போட்டீங்கன்னா பின்னாடி போய் குமரிடுவாங்க. நீங்க வந்துட்டு அண்டர் ப்ரிப்பேர்டு விக்கெட்ஸ், டஸ்ட் பால் விக்கெட்ஸ் இந்தியா அப்படின்னா நான் சுத்துறேன் கை, அதை சொல்லாத. இந்தியால ஸ்ரீலங்கால விக்கெட் எடுக்கலாம், பங்களாதேஷ்ல விக்கெட் எடுக்கலாம், டாக்டர் விக்கெட்ஸ் பாகிஸ்தான்ல விக்கெட். இந்தியால போடுறதுக்கு பர்டிகுலர்லி இஃப் இட் இஸ் அ மைன்ஃபீல்டு டஸ்ட் பால், என்ன லென்த் போடணும், எந்த ஆங்கிள் இருந்து திரும்பணும்னு தெரியலன்னா அந்த பிச்சில் 400 கொடுத்துருவீங்க. அதனால அவசரப்படாதீங்க எல்லாருக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், ஐ எம் a big சவுத் ஆப்பிரிக்கன் சப்போர்ட்டர். சவுத் ஆப்பிரிக்கா யாரோட ஆனாலும் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்தியா 2, சவுத் ஆப்பிரிக்கா 0. இல்ல, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீ அஃப்கோர்ஸ் நீ அக்ரி பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் நான் இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது நான் ஒரு விசிட்டிங் டீமா இருக்கேன்னு வச்சுக்கோயேன், வெளியில இருந்து ஒரு விசிட்டிங் டீமா இருக்கேன் அப்படின்னா, இதோட ஒரு 2 வென்யூ வந்து தூக்கி அல்வால கொடுக்கவே முடியாது ஒரு விசிட்டிங் டீமுக்கு. ஒன்னு ஈடன் கார்டன்ஸ்ல பால் பெருசா திரும்பாது. ரீசெண்டா நடந்த ரஞ்சி டிராஃபில கொஞ்சம் திரும்பிச்சு, பால் கீழே போகும். டால் ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட்டா கிராக் அடிச்சு சீம் ஆகும். அங்க எப்போதுமே விக்கெட்ல கொஞ்சம் கிராஸ் விடுவாங்க. வி ரிமெம்பர் ஸ்டில் நியூசிலாண்டோட 2016 ஒரு டெஸ்ட் மேட்ச் போனோம், பச்சை புல்லு பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி பச்சையா விக்கெட் கொடுத்தாங்க. நியூசிலாண்டும் டாஸ், ஐ திங்க் யார் டாஸ் வின் பண்ணாங்கன்னு தெரியல, நாங்க நியூசிலாந்துக்கு போலிங் கிடைச்சது ஃபர்ஸ்ட். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டாங்க. நாங்க வி ஹேட் டு லேபர். புவனேஸ்வர் குமார் செம்மையா போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 5 ஈடன் கார்டன்ஸ் வில் பி அ மேட்ச் மேட் இன் ஹெவன். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதோட பெட்டர் வென்யூ கிடைக்காது. என்ன, அங்க அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ரன் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நான் பார்த்த வரைக்கும் பாகிஸ்தான்ல நான் அதை ஒரு ஸ்டாட் வச்சிருக்கேன், ரொம்ப அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க, ரொம்ப பின்னாடி இழுத்து போடுறாங்க. அப்படி போட முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல ஸ்டம்ப் பண்ணி அட்டாக் பண்ணி எவ்வளவு முடியுமோ டைட் லைன்ஸ் போட தெரியணும். அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸ்க்கு சொல்றேன். ரெண்டாவது, ஆட போறது கவுஹாட்டி. இந்தியாவே கவுஹாட்டில மேட்ச் ஆடினது இல்ல, கடல்லயே இல்லையா. அங்க ஒரு பிளேயர் ஆடணும்னா ரியான் பராக் எடுத்திருக்காங்க இந்தியா ஏல். அவர் விளையாடுனா அவருக்கு ஹோம் வென்யூ. மத்தபடி கவுஹாட்டில என்ன நடக்க போகுதுன்னு இந்தியாக்கே தெரியாது. லாஸ்ட் டைம் ராஞ்சியில ஆடணும், சீமர்ஸ் 10 விக்கெட், உமேஷ் அதை 10 விக்கெட் நினைக்கிறேன். அந்த மேட்ச் உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வென்யூவா கவுஹாட்டி மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் இருக்க வாய்ப்பு இருக்கு. பால் கீழே போகும், விக்கெட் பெருசா உடையுமான்னு தெரியாது, பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ தீஸ் 2 வென்யூஸ் ஆர் ரியலி மேட்சஸ் மேட் இன் ஹெவன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா என்ன பொறுத்த வரைக்கும். பட் அது என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி பீடாக் இன்னொரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஹவு வில் த சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் லைன் அப் லுக்? ஏன் தெம்பா பவுமா இல்ல? அவங்களுக்கு ரியலாவே டு தே ஹேவ் த சான்ஸ் டு கம்பீட்? நீ 2-0 சொல்லிட்ட, அவங்களோட பேட்டிங் சைட்ல இருந்து ரன் அடிச்சா டெஃபினட்டா கம்பீட் பண்ணலாம். டியூ திங்க் தே ஹேவ் இட் இன் தம்? ஏன் தெம்பா இல்ல? தெம்பா இன்ஜோர்டா? தெம்பா இப்போ செகண்ட் மேட்ச் ஆட போறாரு சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா. அவரும் இப்ப இன்ஜூர்டா இருந்ததுனால இப்ப எல்லாருக்கும்
they have made it one thing very clear that we have to appreciate. கேஷவ் மகாராஜ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான்ல ஆடினா, அதுவும் பூட்ட கேஸ் பாகிஸ்தான். எங்களோட வந்து டொமஸ்டிக் மேட்ச் டர்பன்ல 4 நாள் கை ஒடிய 52 ஓவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் போனாரு. ஸோ தெம்பாக்கும் இன்ஜுரின்றதுனால தெம்பா இஸ் பிளேயிங் தட் ஒன் கேம், தட் இஸ் அ செகண்ட் 4-day கேம் பிட்வீன் இந்தியாயே ஆடிட்டு அவர் வருவாரு. இதுல ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த மென்டாலிட்டி. இன்னொன்னு சொல்றேன், கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா வந்த போது 2019 நான் இருந்தேன், நீங்க விக்கெட்டா அள்ளி நீங்க விசாகப்பட்டினம், புனே, ராஞ்சி செம பிச்சு 3 பிச்சும், செம்ம பிச்சு 3 பிச்சும், பெருசா ஒண்ணு திரும்பல. விசாகப்பட்டினத்துல டீன் எல்கர் ஒரு 160 அடிச்சாரு, நீங்க 550 அடிச்சு டிக்ளேர் பண்ணீங்க, திருப்பி 420 அடிச்சோம் நாங்க. கடைசி நாள்ல தான் ஜெயிச்சீங்க. இவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, பால் திரும்பவும் அச்சீவ் பண்ணி பின்னாடி போற ஆளுங்க இவங்க. அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இவனுக்கு. தைரியமா முன்னாடி வந்து பேட் க்ளோஸ் டுகெதர் ஆட மாட்டாங்க. இப்படிதான் சொன்னேன். இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன் நானு, இப்ப முன்னாடி வரலன்னு மார்க்கோ யான்சன் ஓங்கி முன்னாடி வந்துட்டு பின்னாடி போயிட்டாரு. பாத்தியா அத? அந்த பாகிஸ்தான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுறாரு, இறங்கிட்டாரு முன்னாடி போனோன்னு. பீட்டன் ஆனவனே அந்த ஐடியா கிரிக்கெட் ஆடுற மாதிரி பேட்டை தூக்கி பின்னாடி வச்சிட்டாரு. அந்த வீடியோ பார்த்ததுனால சிரிப்பு தாங்கவே முடியல. இந்த பையனியாடா பின்னாடி போறேன்னு சொல்ற அப்படின்னு உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் நான். 2 விஷயம் சொல்றேன் ஆஷா, என்னால ஒரு சிலதை சரி பண்ண முடியல. இன்னொன்னு என்ன பண்ணுவானுங்க, பேட்டை வந்து பேடுக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்பிடபிள்யூ ப்ரொடெக்ட் பண்றானா. யோ நீங்க இப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு சிலதெல்லாம், இப்ப இந்தியால உங்களுக்கே தெரியும், இப்ப இந்த 2 பிச்சும் பெருசா திரும்பாது, அது நமக்கும் தெரியும். உடஞ்சு கடைசியில திரும்பினாதான் உண்டு. ஒரு சில பால்லாம் இந்த ஜடேஜா போடுறதெல்லாம் வந்துட்டு வைட் ஆஃப் தி கிரஸ் நறுக்குன்னு ஸ்டம்ப்ல போடுவாரு. டேர்னுக்கு நீங்க ஆனீங்கன்னா பிச் ஆகி பால் ஸ்ட்ரைட்னா ஆகும். இப்ப இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, பேட் எதுக்கையா இருக்கு, இப்ப பேட் அப்படியே முன்னாடி பேடுக்கு முன்னாடி இப்படி கொண்டாந்து ஓபன் பண்ணுவாங்க, லொட்டேர்னு ஸ்டம்ப்ல விழும். 2வது என்னன்னா, இப்போ நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் ஆஃப் த விக்கெட் பவுன்ஸ் இருக்கும் ஒரு சில பிச்சு திரும்புறதுல. அதுல வந்து ஸ்மாதரிங் த ஸ்பின்னு சொல்லுவாங்க, அது நீங்களே பண்ணுவீங்க. பால் அப்படியே பிச் ஆஃப் த பால் போயிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு அமுக்குவீங்க. இந்தியால ஸ்மாதர் பண்ணணும்னு முன்னாடி போய் நினைச்சீங்கன்னா, நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன் ஷார்ட் லெக்ல நாதன் லேனுக்கு அவுட் ஆகிற காரணமே அது முன்னாடி பேட்டுக்கும் பேடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்க ஒரு நீங்க பாட்டு கச்சேரியே நடத்தலாம். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவானுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவான், பின்னாடி போக பாப்பான். ஜடேஜுக்கெல்லாம் பின்னாடி போனீங்கன்னா உடஞ்சிரும் ஸ்டம்ப். உங்களோட பேட்டிங் டெக்னிக்கே ப்ராப்ளம். இப்ப நீங்க பாகிஸ்தான் ஒன்னே ஒரு பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன் போட்டீங்க, ஸ்டம்பையே அட்டாக் பண்ணாம வெளியே போடுங்க. இந்தியால வந்து ஸ்டம்ப் நீங்க சாண்ட்னர் எப்படி விக்கெட் எடுத்தாரு, இப்ப இந்தியால வந்து விக்கெட் எடுக்கிற எப்படி விக்கெட் எடுத்தாங்க, உங்களை முன்னாடி ஆட வச்சு பிரஷர் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க, கிரவுட் பண்ணி. இப்ப இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஓகே ஸ்வீப் நான் கொடுக்க கூடாது, ஸ்வீப் நான் கொடுக்க கூடாது. யோ கல்கட்டாலையும் சரி கவுஹாட்டிலையும் சரி பால் பெருசா திரும்பாது, ஸ்வீப்ல தான் அவனை டிஃபீட் பண்ணும். இந்தியன் பேட்ஸ்மேன் பெருசா ஸ்வீப் எல்லாம் பெரிய யாருமே பிஸ்தா கிடையாது. ஃபீட் யூஸ் பண்றவங்க தான் எல்லாருமே பேக் ஃபுட் பைட்ஸ் அடிப்பாங்க உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட். இவங்க என்ன பண்ணுவாங்க, 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப் போட்டு ஒன்னு நிக்கெல்லாம் பண்ணவே முடியாது. அவங்க ப்ரிப்பரேஷனே தப்பா பண்ணிட்டு வருவாங்க. ஐ வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டு வின். அன்பார்ச்சுனேட்லி ஐம் ரிப்பீட்டிங் இட். இந்தியா 2 சவுத் ஆப்பிரிக்கா 0. இந்தியா வில் பிளே த WTC ஃபைனல்ஸ். சரி, இந்தியா ஆடுறாங்க இல்லையாங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு. பட் ஐ டோன்ட் see many surprises for India on the way. சீரீஸ் என்ன ஆகுதுன்னு அப்புறம் பார்ப்போம். ஸோ லார்ஜ்லி ஷம்மியை தவிர இந்த ஸ்குவாட்ல பெரிய சர்ப்ரைசஸ் உனக்கு எதுவும் இல்லை. எவ்ரிதிங் யூ ஆர் அக்செப்டிங் வித் வாட் எவர் தி ஸ்குவாட் செலக்ஷன் ஹஸ் பீன். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் நிறைய பாப்புலரா போயிட்டு இருக்கு பிடாக். என்னன்னா, ருத்துராஜ் கைக்வாட் வந்து 2024 ஆடி இருக்காரு. அவர் கடைசி ஆடின T20 சீரீஸ் வந்து பொழந்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா. நான் சில நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அவர் லாஸ்ட் ஆடின T20 சீரீஸ்ல ஒரு 100 ஒரு 50, இஃப் ஐம் நாட் ராங் 250 அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 250 இல்ல ஒரு 40 ஒரு 50 அந்த மாதிரி ஏதோ எக்ஸ்ட்ராடனரி சீரீஸ். அதுக்கப்புறம் மேட்சே விளையாடல. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவருக்கு ஏ சீரீஸ்ல கூட சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் 4 பேர் பார்த்தேன் ருத்துராஜ் கைக்வாட், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ லெட்ஸ் கோ இன் தட் ஆர்டர். நம்ம ஃபர்ஸ்ட் ருத்துராஜ் கைக்வாடுக்கு ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்கேன், நீயே பாரு. ஐ வாண்ட் ஹைலைட், ஐ வாண்ட் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட். ருத்துராஜ் கைக்வாடோட ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம ஐபிஎல் சீசன்ல. சீசன் பை சீசன் எவ்வளவு அடிச்சிருக்கான்னு பாரு. ரன்ஸ் எல்லாம் எந்த குறையும் இருக்கு, 500 ரன் இருக்கும் மினிமம் ஒரு சீசனுக்கும். இதை பாரு, 53 ஆவரேஜ், 413, 400 எல்லா ரன்ஸும் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டை பாரு, 150, 141, 147. இது ஆவரேஜ் ருத்துராஜ் கைக்வாடோட ஸ்ட்ரைக் ரேட்.
இப்ப நெக்ஸ்ட் லெட்ஸ் ஜஸ்ட் மூவ் ஆன் டு அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா தான் இப்ப இன்கம்பண்ட் இந்தியன் ஓபனர். இவரோட பாரு, நவ் ஆஸ் யூ கோ டவுன், ஜாஸ்தியா ரன்ஸ் இல்ல, பட் இஃப் யூ கோ டு த ஸ்ட்ரைக் ரேட் பாட்டுல எல்லாமே அங்க பாரு 204, 193 அந்த மாதிரி தான் இருக்கு. அவனோட ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் we will look at சுப்மன் கில். சுப்மன் கில் அகைன் ருத்துராஜ் கைக்வாடோட சேம் மோல்டு. 500 ரன்ஸ், 600, இன்ஃபேக்ட் 600 ரன்ஸ்லாம் இருக்கு சில ஐபிஎல் சீசன்ல. பட் அவனோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா வெரி மச் மிரரிங் வாட் ருத்துராஜ் கைக்வாட் ஹஸ் டன். அங்க பாரு ரன்ஸ் ஒரு சைடு இருக்கு, பட் இஃப் யூ லுக் அட் த ஸ்ட்ரைக் ரேட்ல 155, 138, 147, 157 ஒரு ஸ்ட்ரைக், வேர் 160 அங்க இருந்ததோ ருத்துராஜுக்கு 157 இடத்துல இவனுக்கு 159 கிட்ட இருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வெரி சிமிலர் டு அபிஷேக் சர்மா. ரன்ஸோட வால்யூம் ஒரு வருஷம் 600 ரன்னோ 700 ரன்னோ இருந்தது. மத்தபடி ரன்ஸோட வால்யூம்னு நீ பார்த்தனா டிராஸ்டிக்கா சொல்ல முடியாது. பட் யூ கோ 500 கிட்ட ருத்துராஜ் கிட்ட இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பார் 159, 155. the strike rate's pretty high 150s closing in on 160. இப்ப இதுல இந்த 4 பேர் நம்ம பேர் எடுத்ததுல அபிஷேக் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஆர் இன்கம்பண்ட் இந்தியன் T20 ஓபனர்ஸ். ருத்துராஜ்க்கு இப்ப ஓடிஏல திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ சீரீஸ்ல, they looking at him அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வைஸ் கேப்டன் ஆஃப் தட் சைட் நினைக்கிறேன். வேரஸ் இன்கம்பண்டா இல்லாத 2 பேர் ருத்துராஜ் அண்ட் யசஸ்வி. வெரி சிமிலர். இப்ப நீ அதாவது இஃப் யூ ஆர் பிளேயிங் T20 மேட்சஸ் வேற வேற பிளானட்னா, ஒரு பிளானட் எர்த்ல சுப்மன் கில் அபிஷேக் சர்மானா, இன்னொரு பிளானட்ல ருத்துராஜ் அண்ட் யசஸ்வியை ஈஸியா போட்டு நீ இதே மாதிரி காம்பினேஷனை கொடுக்கலாம். ஒரு அபிஷேக் சர்மாக்கு நேர்மாறான ஒரு பிளேயர் தான் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஆனா அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்தது, ஹிமானிஷ் கஞ்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன ட்வீட்னா, குட் லெங்த் ஏரியால 145 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் பண்ணியிருந்த அபிஷேக் சர்மா கடந்த 6 மாசத்துல இஸ் பீன் ஏபிள் டு ஸ்கை ராக்கெட் நியர் 200, 220, 240 ஜஸ்ட் பேக் ஆஃப் குட் லெங்த். பேக் ஆஃப் லெங்த் தான் ஸ்டேபிள் டயட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இன்சைட் த பவர் பிளே. இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு. வேர் டு யூ திங்க் ருத்துராஜ் கைக்வாட் ஸ்டாண்ட்ஸ்? இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இவ்வளவு பேர் இருக்கிறதுனால ஹி சஃபர்டா, இல்ல ஒரு இன்ஜுரி காரணமாலையா, இல்ல லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அவரோட டீமோட ஃபார்ச்சூன்ஸ்னாலயா? இஸ் இட் வெரி டிஃபிகல்ட் பீங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்சைட் இந்தியா? உன்னோட தாட்ஸ் என்ன? அன்னியன் படம் பார்த்திருக்கீங்கல்ல, நீங்க பாத்தீங்களா? பாத்துருக்கேன். அதுல அந்த கோர்ட் சீன்ல விவேக் வருவாரு. அப்படியா, அப்ப இதையும் கொஞ்சம் பாத்துருங்க, இது டிசிபி பிரபாகர் நம்ம ராமானுஜத்தை உள்ள வச்சு இது பண்ணது அப்படின்னு ஒண்ணு சாரி அப்படின்னு பிரகாஷ் ராஜ், ஐ எம் சாரி அப்படின்றாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க 4 பேரை பத்தி சொன்னீங்க, நான் 5வது ஆளா ஒரு சொல்றேன் பாருங்க. அந்த 5வது ஆள் T20s என்ன பண்ணிருக்காருன்னா 2271 ரன்னு, 43.67 ஆவரேஜ், 138 ஸ்ட்ரைக் ரேட்டு, 1450, 2 செஞ்சுரி. அப்ப இந்த கதையும் கொஞ்சம் பேசிடலாமா விவேக் மாதிரி கேக்குறேன். அதாவது நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். இப்ப நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்ப நான் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்னு சொன்னா ருத்துராஜ் கைக்வாட் ப்ராபப்லி வில் ஹேவ் a better average. இந்த நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த குமுலேட்டிவ் இதை பார்ப்பேன். ஆவரேஜையும் ஸ்ட்ரைக் ரேட்டு ரெண்டையும் கூட்டி பார்ப்பேன். 170 ஆர் மோர் இருந்ததுன்னா அவன் மேட்ச் வின்னர் அப்படிமே. அந்த குமுலேட்டிவ் இதுல பார்க்கும்போது ருத்துராஜ் கைக்வாட் ப்ராபப்லி would have been more on Abhishek Sharma because his average is more. He would definitely be more on Shubman Gill. His average is more and also his strike rate is more. Probably he will be in par with Yashasvi Jaiswal. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்சஸ் இது நீங்க பாத்தீங்கன்னா probably ருத்துராஜ் கைக்வாட் will be in the queue on the second. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிளேயரை நீங்க டிஸ்கார்ட் பண்ணணும்னா என்ன சொன்னோம், கன்சிஸ்டன்சி வச்சு டிஸ்கார்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி வச்சு நீங்க ருத்துராஜ் கைக்வாட நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாட்ஸ் இப்ப சொல்ற பாருங்க, T20 இன்டர்நேஷனல் 23 மேட்ச் ஆடி இருக்காரு, 633 ரன்னு, 142 ஸ்ட்ரைக் ரேட், 39.56 ஆவரேஜ். ஓகே, T20s பாருங்க, உங்களுக்கு 4996 ரன்ஸ், அங்கேயும் 140 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஆவரேஜ் 39.33. இத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு. இப்ப ரெண்டையும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 173 matches together with a cumulative average of 40 and a strike rate of 140. அப்படிங்கும் போது எப்படி நீங்க இந்த டாப் 4ல இவர் கன்சிடரேஷன் இல்ல? That is what all I wanted to know. ரெண்டாவது அபிஷேக் சர்மா பத்தி பேசுனீங்க, இந்த டயட் ஆஃப் ஃபாஸ்ட் bowlers is backup length that has skyrocketed from 145 to 200. that is called invention. அவரோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பாருங்க, இப்ப 100 பால் 50 பால் இறங்கி வந்துதான் ஆடுறாரு.
that is a way you can take your game into the next level. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப ருத்ராஜ் கைக்வாட் கண்டென்ஷன்லயே இல்ல, which is very 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 sad. Okay, it begs a very different question. See, ருத்துராஜ் கைக்வாட கிளாஸ் பத்தி நம்ம பேசணும்னா, அந்த ஒரு கவர் டிரைவ், ஜஸ்பிரீத் பும்ரா அபுதாபில அடிச்ச அந்த ஒரு ஸ்வீப் ஷாட், ஜஸ்ட் த வே ஹி புல்ஸ் த பால், ஸ்பின்னர் அடிக்கிற இன்சைட் அவுட் ஷாட், அகேன்ஸ்ட் ஸ்பின் அடிக்கிறது, கட்டு, ஸ்டெப்பிங் அவுட், ஸ்வீப், கட்டு வேணுமா இருக்கு, ஸ்வீப் வேணுமா இருக்கு, ஹீஸ் காட் ஆல் ஷாட்ஸ் இன் த புக் பீடா, நோ டவுட்ஸ் அபவுட் இட். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவன் ஆடின கடைசி T20 சீரீஸ்க்கு அப்புறமா அவன் ஏன் சீன்லயே இல்லைங்கிற இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட இருக்கா? ஏன்னா when he played the last T20, the coach was different, the selector was the same, the captain was different. So இப்ப அவன் ஆடும்போது the coach is different, the captain is different. என்ன ஒரே ஒரு இஷ்யூ இதுலன்னா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு கம்யூனிகேஷனே போலனா they will very largely be left in the dark. I really hope he is being communicated to. ஏன்னா ரெட் பால்லையுமே சூப்பரா பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். அண்ட் இப்ப அவனை எடுத்திருக்காங்க. I hope they consider him for a middle order role, ஒரு நம்பர் 4 நம்பர் 5 கன்சிடர் பண்ணுவாங்க நான் ஹோப் பண்றேன். பட் நீ ஒரு ஸ்டாட்டஸ் சொன்னல 2500 runs, I think it is சாய் சுதர்ஷன் தான் நினைக்கிறேன். நீ சொன்ன ஸ்டாட்டை வச்சு பார்க்கும்போது நான் உனக்கு ஒரு இது என்னோட ஜெனுவின் சப்மிஷன், வெதர் இட்ஸ் நாட் மீ நாட் அக்ரியிங் ஆர் அக்ரியிங் வித் யூ இல்ல, மாடர்ன் டே T20 ஸ்போர்ட்ல நீ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 145 கீழே ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்தேன்னா அனில் அல்ல சேர்த்துக்கவே படமாட்டேன். ஐ எம் வெரி சாரி டு சே. ஏன் நான் சொல்றேன்னா, நீ யூ லைக் த பிளேயர்ஸ் லைக் விராட் கோலி, ஒரு சுப்மன் கில், ஆல் தீஸ் பிளேயர்ஸ் ஹூ ஆர் செட்டிங் இட் அப் ஃபார் யூ. ஓகே, அந்த மாதிரி பிளேயர்ஸ் உனக்கு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் இருந்ததுனால தான் நீ T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடிஞ்சது சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த ஃபைனல்ல. சுப்மன் கில் அந்த மாதிரி ஒரு நாக் ஆனானே நீ ஜெயிக்க முடியும். பட் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது இன்னொரு சைட்ல உனக்கு தடால் அடி வேணும். தட்ஸ் வை ரோஹித் டுக் இட் அப்பான் ஹிம்செல்ஃப் டு டு த ஜாப். சோ அபிஷேக் சர்மா, இன்ஃபேக்ட் நம்ம ஓபனர்ஸ்னு பேசும்போதே நம்ம காலம் கடந்து வந்துட்டோம். அபிஷேக் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க ஒரு ஸ்லாட் கம்பீட் பண்றாங்க. இன்னொரு ஸ்லாட்டுக்கு ருத்துராஜ் கைக்வாட், சுப்மன் கில், ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன் கூட யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்களோட இதுல தான் விழுவோம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு. இன்னொரு ஸ்லாட்ல வந்து உனக்கு சாய் சுதர்ஷன், ருத்துராஜ் கைக்வாட், சுப்மன் கில் இவங்க எல்லாம் ஒரே ஸ்லாட் கம்பீட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிரியான் ஷாரியாலாம் கூட அந்த சைட்ல விழுவான் யசஸ்வி அண்ட் அவங்க ரோல்ல. ஏன்னா ஓப்பனிங்கே ரெண்டா பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோமா இல்லையா பீடா? இதுதான் என்னோட கொஸ்டின் உங்ககிட்ட. நெக்ஸ்ட், நீங்க சொல்றது 100% கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப நீங்க எப்படி இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, இப்ப நான் வந்து ஒரு ஆளாவது ஆங்கர் வந்து 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும், மத்தவெல்லாம் லெட் தம் பேட் அரவுண்ட் தம்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் விட்டுரு, அடி எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, 1 to 7 அடி அப்படிங்கும்போது சுப்மான் கிலுக்கு இங்க இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா, நான் வந்து இடம் வந்து ஐ எம் அகெயின் ரிப்பீட்டிங் பை த ஷியர் லா ஆஃப் ஆவரேஜஸ் அண்ட் தி அக்கவுண்ட் அண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட், ருத்துராஜ் கைக்வாடு தான் கண்டினியூவேஷன்ல இருந்திருக்கணும். ஏன்னா ருத்துராஜும் யசஸ்வியும் அந்த T20 டோர்னமெண்ட்ல பயங்கரமா ஆடினாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே இல்ல. அபிஷேக் சர்மா வந்து அவன் IPL ஹி டுக் இட் அவே பை ஸ்டாம், அந்த இடத்த அவன் எடுத்துக்கிட்டான். இன்ஃபேக்ட் சுப்மன் கில் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரெண்டு பேருமே ஏன் T20 விளையாடல? அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடினாங்க, மத்த ஃபார்மேட் விளையாடினாங்கனால அவங்க T20 விளையாடவே வைக்கல. அண்ட் ஹென்ஸ் திருப்பி இவங்க வரும்போது இட் பிகேம் a huge debate, யார வெளில விடுறதுன்னு. அதாவது இட் இஸ் a problem of plenty. நான் கேட்கிறேன், நான் சரி ஓகே இவ்வளவு சொல்ற, ஐ லெட் மீ த்ரோ யூ அண்டர் த பஸ். நீ தான் செலக்டர், நான் உனக்கு ஓபனர் ராஸ்டர் கொடுக்குறேன், அபிஷேக் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன். ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பார்க்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஐயோ முடியலையே, அவனால ஷோ கேஸ் பண்ண முடியல டேலண்ட்னு. நான் உனக்கு கொடுக்குறேன் சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், பிரியான் ஷாரியா அவனையும் சேர்த்துக்கோ. சுப்மன் கில் சொல்லிட்டேன்னா, ருத்துராஜ் கைக்வாட் சொல்லிட்டேன்னா, சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாரையும் சேர்த்து நீ எனக்கு 2 ஓபனர் செலக்ட் பண்ண, 3 ஓபனர் பண்ணு. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஓபனர் வந்து இப்ப சஞ்சு சாம்சன் ஹஸ் டன் வெல் ஆக்சுவலி இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஃபார் சம் ரீசன்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் அவே த பொசிஷன். ஓகே, இப்ப நீங்க 4 ஓபனர் தான் சொன்னீங்க. இப்ப எனக்கு சஞ்சு சாம்சனை கொடுக்குறீங்கன்னா என்னோட 3 ஓபனர், சஞ்சு சாம்சன் ஆல்சோ கவர்ஸ் அப் அஸ் விக்கெட் கீப்பர், தட் இஸ் an advantage for him. இப்ப ஆல் ஆஃப் a sudden சஞ்சு சாம்சன் கொஞ்சம் குவைட்டா இருக்காருன்றதுனால இப்ப சஞ்சு சாம்சனோட பேரை சொன்னா நிறைய பேருக்கு கோபம் வரும். இப்ப ஏன்னா வந்து ஆல் ஆஃப் a sudden இப்ப சஞ்சு சாம்சன் இஸ் நாட் ஈவன் in the reckoning as an opening batsman, so I don't want to bring his case unfortunately. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, it is going to be யசஸ்வி ஜெய்ஸ்வால் and அபிஷேக் சர்மா and my third opener
opener in the reserve is going to be Ruturaj Gaikwad. I have got nothing against anyone. I'm talking about the fact who deserve to be there. Sanju Samson continue பண்ணிருந்தாருன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு அப்புறம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், then story would have been different. If things have gone quiet for him, he has been put down to number 6, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நம்பர் 3, அதுக்கப்புறம் dropped. I don't know whether he is in the scene or not. இதே நீங்க சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்க்கு அப்புறம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மான்னு சொல்லிப்பேன். சஞ்சு சாம்சன் டிஃபென்ஸ்லாம் ஆட மாட்டாரு. ஜாஃப்ரா ஆர்ச்சர் வராரு, 3 ஸ்டெம்பே விட்டு கவர்ஸ் மேல அடிக்க பாக்குறாரு, அவரும் அப்படித்தான் ஆடுவாரு. ஃபார் மீ யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மா. நான் உனக்கு கொடுத்த ராஸ்டர் ஆஃப் ஓபனர்ஸ்ல நீ 3 ஓபனர் எடுத்திருக்க, அபிஷேக் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ருத்துராஜ் கைக்வாட். இதுதான் அவரோட பிக்ஸ். ருத்துராஜ் கைக்வாட் வந்து எப்படி டீம் அவுட் வெளில பண்ணான்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பட் பிஃபோர் வி கோ அவே டாக், ஐ ஹேவ் a question for you. நம்ம கேட்கிற அதே கொஸ்டின் தான். இப்ப நீ வந்து சுப்மன் கில்ல விட்டுட்ட, இந்த டீம்ல இருந்து இந்த 3 பேர்ல இருந்து விட்டுட்ட. சுப்மன் கில் வந்து 600 ரன் அடிச்சிருக்கான், 2 வாட்டி அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. 600 ரன் 500 ரன் அடிச்சு ஐபிஎல் அடிச்சிருக்கான். 145 பிளஸ் தான் அவனோட ஸ்ட்ரைக் ரேட்டும் இருக்கு. வாட் வில் யூ பி டெல்லிங் சுப்மன் கில்? அதாவது நீ 2 ஆன்சர் சொல்லு எனக்கு. ஒன்னு, நீ ஏன் டீம்ல இல்ல. 2வது, நீ என்ன பண்ணினா டீமுக்குள்ள வரலாம். நீ செலக்டரா தான் என்ன சொல்லு? 2 விஷயம் ஆஷா. இப்ப நீங்க தானே சொன்னீங்க அபிஷேக் சர்மா திருடிட்டான் அந்த ஸ்பேஸ. ஏன் அவரு திருடினாரு? முதல் பால் இறங்கி வராரு ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு. எஸ், கிரியேட்டட் அ ஹைப். எவன் போட்டாலும் சரி, தில்லால் லங்கடி தான் முதல் பாலே நான் இறங்கி வரேன். அபிஷேக் சர்மா 17 பால் ஆனா மேட்ச் முடிஞ்சிருந்தோய் 50 ரன் அடிச்சிருவாரு. இப்ப நீங்க சாய் சுதர்ஷனை பத்தி சொன்ன போது என்ன சொல்றீங்க? அதை சொல்ல மாட்டேன்றீங்க. That is the only thing that is taking Sai Sudarshan away from the contention. The same thing is for Shubman Gill. Shubman Gill 600 ரன் அடிச்சார் நீங்க சொல்றீங்க. மானுமெண்டல் எஃபர்ட். 600 ரன்லாம் ஒரு டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல அவர் அடிக்கிறாருன்னா வெல்டன்ற தம்பி நீங்க சொல்லணும். கில்லி மாதிரி ஆடினாரு. ஆனா சாய் சுதர்ஷனோட 12 பால் ஸ்ட்ரைக் ரேட் பவர் பிளேல பாருங்க, முதல் 12 பால். சுப்மான் கில்லோட முதல் 12 பால் பவர் பிளே ஸ்ட்ரைக் ரேட்ல பாருங்க, கம்பேர்ட் வித் அபிஷேக் சர்மா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ருத்துராஜ் கைக்வாட் எப்படின்னா, ஒரு இன்ச் இந்த பக்கம் அந்த பக்கம் தப்பு பண்ணீங்கன்னா தூக்கி 30 ரூபா தள்ளி 6 அடிச்சிருவாரு. ருத்துராஜ் கைக்வாட் இஸ் ஆல்சோ சம்ஒன் who doesn't give you that engine starter. ஆனா கொஞ்சம் அங்கங்க போட்டீங்கன்னா 30 ரூபா தள்ளி அடிச்சிருவாரு. and he has also got better records than these two guys. சுப்மான் கில் நான் என்ன சொல்லுவேன் பாரு, இப்ப T20 ட்ரெண்ட் கனாபனான் மாறிட்டு இருக்கு. ஓடிஐல ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்குன்னா T20ல ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்கு. யூ ஹவ் பீன் கன்சிஸ்டன்ட், யூ ஹவ் பீன் ஸ்கோரிங் ரன்ஸ், பட் we are moving forward. நொறுக்கு எந்த பிச்சிலும் நாங்க நொறுக்குவோம். சோ ஃபர்ஸ்ட் 10-12 பால்ல கேன் யூ மேட்ச் தட் ஃபயர் அபிஷேக் சர்மா கிரியேட்ஸ் along with consistency. உன்னை யாரும் டச்சே பண்ண முடியாது அப்படின்னு. சுப்மான் கில் உன்னோட கொஸ்டின்லயே தான் நான் அடுத்த கொஸ்டின் உன்னோட ஆன்சர்ல தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. நீ யசஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா எக்கறாங்க, ஃபியர்லெஸ் ஆடுறாங்க, ஃபர்ஸ்ட் 12 பால் ஸ்ட்ரைக் ரேட் சொல்லிட்ட. Now that leaves us the நீனே சொன்ன ருத்துராஜ் கைக்வாட் சுப்மனும் சிமிலரான பிளேயர், they will put away bad balls அப்படின்னு. சோ அவங்க 2 பேரையும் ஒரே தராசுல வைக்கும் போது எந்த தராசுல யாரை எலிமினேட் பண்ற? எனக்கு அதை மட்டும் அந்த ஸ்டேட்டஸ் சொல்ல மாட்டோம் ஆஷா. அந்த தராசுலன்னு பாத்தீங்கன்னா when it comes to performance, there is a overall average, overall strike rate, number of runs scored. Ruturaj is way ahead of Gill. கில்லோட ஆவரேஜ் 32 ஒன்றுமோ, ருத்ராஜோட கைக்வாட் 40. 2 பேரும் ஒரே ஷிப்ல போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இப்போ 3 ஷா இல்ல 9 தரான்னு வச்சுக்கோங்க. என்னடா யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணும், ஒரு ரீசன் கொடுப்பீங்க. அவங்க ஃபேர் அண்ட் லவ்லி நல்லா போட்டு இருக்காங்க, மூஞ்சி கொஞ்சம் பளபளப்பா இருக்கு, அவனா நான் செலக்ட் பண்றேன்னு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா when you see both of them are on the same boat, technically sound, classy players, yes they perform well, the strike rate is similar. அதுக்கப்புறம் என்ன, what is the average, who has scored more runs? நீங்களே சொன்னீங்க கடைசி சீரிஸ் ஆஸ்திரேலியா ஆடின போது ஒரு 100 அடிச்சாரு. அதுவும் அந்த 60ல இருந்து 123 நாட் அவுட், இஃப் ஐம் நாட் ராங். இந்த 60ல இருந்து 123 போனாரு பாருங்க. he showed what power hitting is all about. அப்படிங்கும் போது அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே என்னன்னா இதுதான். முதல்ல கொஞ்சம் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடுறேன். இல்லப்பா அந்த மாதிரி ஆடினா அன்பார்ச்சுனேட்லி வித்து போக மாட்டேன்றாங்க. எக்க ஆரம்பி பரவாயில்ல, யூஆர் டெக்னிக்கலி சவுண்ட், அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தூக்கி எரிஞ்சுட்டு ஆடு நீ அப்படின்னு தான் 2 பேருக்கும் சொல்லுவேன். who comes out successful, who comes out trumped,
they will get the nod. I am not against Shubman Gill. நீங்க 4 பேர் நீங்க கொடுக்குறீங்கன்னா எந்த பக்கம் இல்ல நியாயம் இருக்கோ பீடாக், அதை பேசணும். let's understand one thing. நான் வந்து பிளேயர்ஸ் உங்ககிட்ட கொடுத்தேன். ஐ ஆஸ்ட் வெரி pertinent questions. ஏன்னா எனக்கு தெரியும் செலக்ஷன் ஆஸ்பெக்ட்ல நீ 2 விஷயம் பார்க்க போற. ஓபனர் ஒன்னு ரன்ஸ், வால்யூம் ஆஃப் ரன்ஸ், ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட். என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஓல்ட் ஸ்கூல் ஆவரேஜ் நான் பார்க்கவே மாட்டேன். ஆவரேஜ் தேத்துறதே இனிமே அலோவே பண்ணக்கூடாது. அது செலக்ஷன் பேராமீட்டர்ல எடுத்துட்டே வரக்கூடாது. இது என்னோட வியூ ஆஃப்கோர்ஸ். அதனால நான் ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டு வந்த டாபிக் பிரேக் டவுன் பண்ணி அழகா உங்கள்கிட்ட நான் கொஸ்டின்ஸ் போட்டேன். நீ பியூட்டிஃபுல்லா ஆன்சர் சொல்லியிருக்க. ஏன்னா எல்லாரையும் ஒரு பட்டியல்ல வச்சு இப்படிதான் ஆக்சுவலி பிரேக் டவுனே பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஐ ஹோப் நான் கேட்ட கொஸ்டின்ஸும் அவன் கொடுத்த ஆன்சர்ஸும் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ் மூலமா வச்சு பார்க்கும் போது இஸ் திஸ் a good way to argue around the selection? ஏன்னா செலெக்ஷன்ல எப்பவுமே டிபேட் இருக்கும். இது தப்பு, அது தப்பு, இது சரி, அது சரின்னு. இன்னைக்கு ஐ ஓர் த ஹேட் ஆஃப் அ ஃபேன் who wants ருத்துராஜ் கைக்வாட் in the team or who wants யசஸ்வி ஜெய்ஸ்வால் in the team. அதை வேர் பண்ணி கேள்விகள் கேட்கும் போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா நானும் அக்செப்ட் பண்ணி தான் போனோம். அதுக்கு தான் இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பிரசன்னா பதில் ஆம்பிளா கொடுத்திருக்காரு. என்னோட கேள்விகளுக்கும் அவர் கரெக்டான ரீசனிங் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டது கரெக்டா? ஆன்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? As always, fire away in the comment section. Thank you so much for joining us on this episode. வேற ஏதாவது விட்டுருக்கோமா? இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பத்தி கவர் பண்ணிருக்கோம். இந்தியா ஏ ஸ்குவாட பாத்தீங்களா? ரீசெண்ட் ரஞ்சி ட்ராஃபி ராப் அப் எபிசோட் பாத்தீங்களா? ஏன்னா அது ரொம்ப பேஷனேட்டா பண்ணோம். Do take a look and please leave your opinions in the comment section.